கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக, குணமாக்குபவராக, சுகமாக்குபவராகவே இருக்கிறார். சுவிசேஷத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இன்று நம்மிலே வாசம் செய்கிறார். அவர் நம்மிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாசம் செய்கிறார். அவர் அன்று எப்படி நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் இருந்தாரோ, அதே நன்மை செய்கிறவராய், அதே வியாதியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராக உங்களுக்குள், எனக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. சுகமாக்கும் இயேசு வாசம் பண்ணும் ஸ்தலமாக நாம் இருக்கிறோம். நாமே அவருடைய வாசஸ்தலம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேறு விதத்தில் நாம் சொல்ல வேண்டுமானால், சுகமாக்கும் வல்லமையின் வாசஸ்தலமே நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எவருக்குமே கிடைக்காத பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சுகமாக்கும் வல்லமை தங்கும் இடமாக, வாசஸ்தலமாக, அந்த சுகமாக்கும் யெகோவா ரஃபா அந்த தேவனே நம்மில் வாசம் பண்ணுகிறார். ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் நம்மில் வாசம் பண்ணுவாரானால், அவர் தங்கும் வாசஸ்தலமாய் நாம் இருப்போமானால், வியாதிக்கும் மற்ற பிசாசின் கிரியைகளுக்கும் அங்கு இடமே இருக்க முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம் வந்த இடத்திலே இருள் இருக்க முடியாது. இருளானது அந்த வெளிச்சத்தை பற்றி கொள்ள முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறது. அப்போ பாருங்க, நான் எதை சொல்ல வருகிறேன்? ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை உண்டு, இன்வின்சிபிள். இன்வின்சிபிள் அதாவது மேற்கொள்ளவே முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் அந்த இங்கிலீஷ்ல இன்வின்சிபிள்ன்றாங்க. ஆனா வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேவனையும் தேவனுடைய வார்த்தைக்கும் அந்த இன்வின்சிபிள் என்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவருடைய வார்த்தை இட்ஸ் இன்வின்சிபிள். அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, நம்ம தமிழ்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா மூல பதத்துல பார்க்கும்போது இட்ஸ் an invincible word. No word from God is void of power. அதாவது தேவ வார்த்தையை மேற்கொள்வதற்கு உலகத்தில் எந்த ஒரு காரியமுமே இல்லை. அவிசுவாசம் செயல்படாமல் தடுக்க முடியும். ஆனால் தேவ வார்த்தையை மேற்கொள்ளுகிற வல்லமை உலகத்தில் எங்குமே இல்லை என்று வேதம் சொல்றது. அதாவது இட்ஸ் அன்டிஃபீட்டபிள், தோற்கடிக்க முடியாத, வெல்ல முடியாத வல்லமை உள்ளதா இருக்கிறது. அது தேவனை குறிக்கிற பதம். தேவனை தோற்கடிக்கவோ தேவனை வெல்லவோ முடியவே முடியாது. ஆனா தேவன் அந்த வாக்கு தத்தத்தை தான் வேதத்தில் நீங்க யோசுவா பாத்தீங்கன்னா, யோசுவா 1:5 சொல்வாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், அப்படித்தானே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது அப்படின்னு, நீ தோற்கடிக்கப்படவே மாட்டாய் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள், நம்முடைய யோசுவாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்த்து தேவன் அதை தான் சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த ஒரு வியாதியின் வல்லமையும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. காரணம் என்ன? உலகத்தில் இருக்கிற அந்த எல்லா வல்லமைகளை விட உனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், குணமாக்கும் வல்லமை உள்ளவராய். ஆகவே எந்த ஒரு வியாதி நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அதே கிதியோனிடம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரு, இந்த மீதியானிய ஆவிகள் என்று அங்க நாம் பார்க்கிறோம். அந்த மீதியானியர்கள் அந்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள். இன்று வியாதி ஒரு ஆவி, அப்படிதானே? அந்த ஆவிகளை எல்லாம் நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பா என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசிக்க முடியுதா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்? அது நம்முடைய மூளை அறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது. ஆனா வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. நாம் எந்த விதத்திலும்
வியாதி நாம் மேற்கொள்ள முடியாத இடத்திற்கு இருக்கிறோம். அப்போ நமக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வருகிறது. வேதவசனம் முழுவதுமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையிலே அப்படி வாழ்ந்தார்கள். மோசேயுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். 120 வயதுல கண் மங்கவில்லை, சரீர பலன் குன்றவில்லை, அப்படிதானே? அவன் மலை மேல ஏறி போகிறான் நடந்து. அந்த வல்லமையோடு அவன் காணப்படுகிறான். அதே சங்கீதம் 105ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 37 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார். அது வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அப்ப பாருங்க, பழைய உடன்படிக்கையிலே அங்க பஸ்கா ஒரு மிருகம் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது. மிருகத்தின் பஸ்கா மூலமாக அவர்களுக்கு ஒரு வருடம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அந்த பலியை செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்னவென்றால், ஒரே முறைய காலத்துக்கும் அவர் தம்மையே பலியிட்டபடினாலே நித்தியமாக நமக்கு அந்த கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப ஏன் தேவ ஜனங்கள் இன்று வியாதியில் வாழுகிறார்? இதுதான் கேள்வியே. ஏன் தேவ ஜனங்கள் வியாதியில் வாழ்கிறார்கள்? அதாவது நான் ஒரு நாள் சொன்னல, கிளையாத்தின் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனம் இல்லையோ, ஏன் என் குமாரத்தை சொஸ்தமாகவில்லை என்ற கேள்விதான் அந்த என் இருதயத்திலிருந்து திரும்ப திரும்ப வார்த்தையாக வந்து கொண்டிருந்தது. அப்ப ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை அது. ஆனா நான் ஆண்டவரிடத்தை அந்த கேள்விதான் கேட்கிறேன். நீங்க எங்களுடைய குணமாக்கும் வைத்தியர் நீங்க தான். வேத வசனம் அவ்வாறு தான் சொல்லுகிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோமானால் அங்க நம்ம தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய கவனமாய் இருப்பாயானால் ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அங்க மெயினா அவர் போக்கஸ் பண்றது என்னங்க? அவருடைய வார்த்தைக்கு கேட்டு செவி கொடுப்பதை அவர் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையில அதைத்தான் சொல்றாரு. அவருடைய வார்த்தை, நீங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அங்க அதை தான் சொல்லுவார். அவைகளின் படி செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் நம்ம என்ன பண்ணுமா, இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, வேத வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்கள் கோத்திரங்களில் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அதை நாம் கேட்க, செவி சாய்க்க கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த மெயின் காரணம் அதுதான். இன்னைக்கு தேவ ஜனம் வியாதியோடு பலவீனத்தோடு வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதத்தில் வாழாமல் இருப்பார்களானால் அதற்கு ஒரே காரணம் இதுதான். வேத வசனத்திற்கு, அதாவது அந்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்தில் ஆராய்ந்து கவனித்து கவனம் செலுத்தி படிக்கல, அறியவில்லை. அததான் அவர் சொல்றார். நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளை உன் செவிகளுக்கு சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்தின் மையத்திலே வைத்து காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் உடலுக்கலாம். இவைகள் என்னுடைய வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? வியாதியே இல்லை என்று சொல்லுகிறார், பலவீனமே இல்லை என்று சொல்லுகிறார், குறைவே இல்லை என்று சொல்லுகிறார். யாருக்கு? அவருடைய மகள்களுக்கு. அதை ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் சொல்றாரு, என் மகனே என் மகளே, அப்படித்தான் சொல்றாரு அவரு. என் மகனே என் மகளே என்று தான் சொல்லுகிறார். அப்போ அவருடைய பிள்ளைகள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கண்டுபிடித்தார்களானால் அது என்ன? ரெவலேஷன் நாலேஜ், வெளிப்பாட்டு அறிவு. அவர்களுக்கு
உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படின்னா என்ன? அங்க வியாதியே இல்ல. அததானே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது மறுபடியும் பிறந்த தேவ புத்திரியின் பிறப்பு உரிமை என்று வேதம் சொல்லுகிறது. அதான சொல்றார் மத்தேயு 15:29 சொல்லும்போது பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அனுசரி தேவைகளை போஷித்து காப்பாற்றுகிறோமோ அவ்வாறு தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு அவர் கொடுக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாரு? தெய்வீக சுகம் அது அவர்களுக்கு நான் தினமும் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி சுகத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கேட்க கவனமாய் இருக்க மாத்திரம், அததான் சொல்றாரு. செவிசாய்க்க கவனமாய் இருக்க மாத்திரம். என் மகனே என் வார்த்தைகளில் உன் செவியை சாய் என்று சொல்லுகிறார். ஏன்? அங்கதான் ரகசியமே அடங்கி இருக்கிறது. வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் வாக்கு பண்ணின பரிபூரண ஜீவனின் வாழ்க்கை, தேவனுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்காரு? அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், மன்னாவை கொடுத்திருக்கிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன? சுகமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். அதுதானே சொல்றாரு 3 யோவான் 2ஆம் வசனத்துல, பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் விரும்புகிறேன். இல்ல நான் ஜெபிக்கிறேன். ஐ ப்ரே ஆர் ஐ டிசைர் 2 வார்த்தையும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க அவருடைய இருதயத்தின் ஆதங்கத்தை, விருப்பத்தை அவர் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறார். இங்க என்ன சொல்றாரு? 4:22 அதை தான் சொல்றாரு. ஆனா இது எல்லாருக்கும் அல்ல, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. எதை? தேவன் என்ன சொல்லுகிறார் அதை இருதயத்தில் கண்டுபிடிப்பவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அங்கே அது சங்கீதம் 35:29 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்களாக. அப்போ தேவன் எதை விரும்புகிறார்? பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் ஊழியக்காரர், அப்படிதானே? சர்வன்ஸ். புதிய உடன்படிக்கையில நம்மெல்லாம் யாரு? புத்திரர்கள். அந்த வேலைக்காரர்கள் சுகத்தையே விரும்பேன் என்று பழைய உடன்படிக்கையில சொன்னா, புதிய உடன்படிக்கையில எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்க, பிள்ளைகளின் அப்பமாக தெய்வீக சுகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அற்புத வாழ்க்கை வாழாமல் இருப்பதற்கு ஒரே காரணம், நான் இன்னும் வேத வசனத்தை கண்டுபிடிக்கவில்லை. அததான் வேத வசனம் நம்முடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை நம்ம கண்டுபிடித்தோமானால், அதை கண்டுபிடிப்பதை தான் வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசம் என்று சொல்லுகிறது, வெளிச்சம் என்று சொல்லுகிறது. அது வெளிச்சம் உண்டாகும் வரை, நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு சொன்ன வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், யாக்கோபு 1:25, 2 கொரிந்தியர் 3:18, இந்த 3 வசனங்களையும் சொல்லி இருக்கிறேன். அந்த வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் உதிக்கும் வரை இருளான ஸ்தலம், வியாதி என்பது என்ன? இருள். அங்க என்ன சொல்றாரு? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23 பார்க்கும் பொழுது அங்கெல்லாம் மரண இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லிட்டு அங்க வந்த எல்லா விதமான வியாதிகளை உடைய வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்ப யோசித்து பாருங்க, அந்த மரண இருள் எதை குறிக்கிறது? வியாதியை குறிக்கிறது. வியாதியை குறிக்கிறது. அப்போ நமக்கு தேவையெல்லாம் வெளிச்சம். வெளிச்சம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? உம்முடைய வசனமே என் பாதைக்கு தீபம். அப்படித்தானே சொல்றாரு 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்துல சொல்றாரு. அதே 130 வரும்பொழுது அந்த சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? உம்முடைய வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து
அப்போ அந்த வெளிச்சத்தை நமக்கு தருவது, நம்முடைய வாழ்க்கையில இருள் வியாதி, அந்த வெளிச்சம் சுகம் வியாதி இல்லாத வாழ்க்கை தருவது வேத வசனம் என்று சொல்லுகிறது. அதனாலதான் 2 பேதுரு 1:19 என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அப்ப என்ன சொல்றாரு? இருளான ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டு இருப்பது எப்போ? விடிவெள்ளி நட்சத்திரம் இருதயத்தில் அப்படின்னு வெளிச்சம் உண்டாகும் வரை. அப்போ அந்த ரகசியம் என்ன? அங்க கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்று சொல்லுகிறார். இங்க விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கும் வரை என்று சொல்லுகிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் செய்ய வேண்டிய வேலையா இருக்கிறது. ஏன் இந்த வெளிச்சம் எப்பொழுது வருகிறது? இந்த வெளிச்சம் வரலனா ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து அப்படியே அந்த 4-5 வசனங்களை வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தேவன் எவ்வாறு நாம் இந்த வியாதி இல்லாத அற்புத வாழ்க்கை வாழ முடியும் என்பதை அங்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதற்குத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்க என்ன சொல்றாரு பாருங்க. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்? அவங்களுக்கு ஏற்கனவே மகா பெரிய அற்புதத்தை அனுபவித்துட்டாங்க. ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுதல், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுதல், தேவ புத்திரனாக மாறுதல், புது சிருஷ்டியாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒரே காரிய விசுவாசத்தினாலே பெற்றார்கள். அதுதான் அவங்கள பார்த்து கேட்கிறாரு. ஒன்றை மாத்திரம் 2ஆம் வசனம் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். எதனாலே நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ஆவியை பெற்று தேவன் தங்கும் வாசஸ்தலமானீர்கள்? நம்முடைய கான்டெக்ஸ்ட் குணமாக்கும் வாசஸ்தலமானீர்கள். மற்றவர்களை குணமாக்குகிற ஹீலிங் பிளேஸ் ஆனீர்கள். அதை தான் கேட்கிறாரு. அடுத்தது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? ஆவியில் ஆரம்பிச்சாங்க. எப்படி? நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும். ரட்சிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்து முடித்த பரிகாரத்தை சுவிசேஷ செய்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. அதை கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து இருதய விசுவாசத்தினால் அதை நாம் செயல்படுத்தினோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே. அததான் அவர் கேட்கிறார் ஆவிலாரமா. அததாங்க நீங்க பாத்தீங்கன்னா கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை நாம் தெளிவாக பார்க்கலாம். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, இல்ல 6ஆவதுல இருந்தே வாசதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் அந்தபடியே இப்பொழுதும் நீங்க என்ன பண்ணணும்? அப்போ வசனத்தை பெற்று அந்த வசனம் இருதயத்திலே வேர்கொண்டு வசனத்தில் கட்டப்பட்டவர்களாக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதுபடியே நீங்கள் இவ்வாறு போதிக்கப்பட்டபடியே இப்பொழுதும் எல்லா காரியத்திலும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்திலே அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, எல்லாமே விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தினுடைய கிரியை தான் சோத்திரம்ன்றார். அந்த சோத்திரம் தான் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவது சோத்திரம் என்று சொல்லுகிறார். முதல்ல இருதயத்துல விசுவாசம் வரனால நீ சோத்தரிக்கிற, அது உன்னுடைய விசுவாச கிரியை என்று சொல்லுகிறார். அந்த சோத்திரத்தினால உங்க விசுவாசம் என்ன ஆகுதான்? பெருகுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ரட்சிப்புல தேவனுடைய பரிகாரம் என்ன பரிகாரமோ அதே பரிகாரம் தான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவன் நமக்கு கொடுத்த பரிகாரமாக இருக்கிறது. வேறொரு பரிகாரம் இல்லை.
தேவனுடைய வழி ரட்சிப்புக்கு எப்படியோ அதேதான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கும். அங்க ஏசாயா 55ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? இந்த ரட்சிப்பின் வழி, இந்த சுகமாக்கும் வழி, தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற வழி, மனித மூளையினால புரிந்து கொள்ள முடியாதாம். ஏன்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் தேவனுடைய வழிகளும் நினைவுகளும் பெரியவைகள் என்று சொல்கிறார். அப்போ நாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். இட்ஸ் சோ கிரேட் அப்படின்னு என்னங்க? சாதாரண மனிதனால இந்த ரட்சிப்பை பெறவே முடியாது. ஆனா தேவனுடைய வழி அவ்வளவு பெரிது, நாம் அதை சுலபமாக சோ கிரேட் இஸ் காட்ஸ் வே. அதேதான் சாதாரண மனிதனால வியாதி இல்லாமல் இந்த விழுந்து போன உலகத்திலே, மீட்கப்படாத சரீரத்திலே வாழவே முடியாதுதான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நாம் யார்? சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அப்படிதானே? அப்போ நம்ம என்ன சொல்றோம்? வியாதிக்கும் வியாதி இல்லாத சுக வாழ்விற்கும் சம்பந்தம் ஏது? அந்த இடத்துல நம்ம வைத்திருக்க. அப்போ ஆனா அந்த வாழ்க்கை வாழ முடியாம இருப்பதற்கு என்ன காரணம்? வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறார். அவன் வெளிச்சம் இல்லாதபடியினால இடறுகிறான். அப்படிதானே? ஒரு பகலில் வெளிச்சத்தில் நடந்தா இடற மாட்டான். இப்போ நமக்கு பிரச்சனை அதுதான். நாம் இடறுவதற்கு காரணம் என்ன? வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் இடறுகிறபடியினால. இது நீங்க அந்த விதைக்கிறவன் ஓமையிலேயே பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அந்த விதைக்கிற உமையம் பார்க்கலாம். அங்க அவர் அழகா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தங்களுக்குள்ளே 17ஆம் வசனம், வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். என்னவா? வேர் கொள்ளவில்லை அப்படின்னா என்ன? இன்னும் வெளிச்சம் வரல. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். வசனத்துக்கு எதிர்மாறாக ஒரு சிம்டம்ஸ் சரீரத்துல காணப்பட்டா உடனே இடரல் அடைகிறார்கள் என்று. அப்ப ஏன்? வெளிச்சம் இல்ல, இடரல் அடைகிறார்கள். என்ன? வெளிச்சம் இல்லாதபடினால்தான் இடரல் அடைகிறார்கள். வெளிச்சம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன பண்ணான்? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். இது அடுத்த அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல மார்க்ல. அங்க 27ல இருந்து அதை நம்ம 24ல இருந்து வாத்து கொண்டு வருகிறோம். அந்த அம்மாக்கு என்னாச்சு? அந்த வெளிச்சம் வந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டால், கேள்விப்படும் பொழுதுதான் அந்த வெளிச்சம் வருகிறது. அப்படிதானே? விசுவாசம் கேள்வியினாலே வரும். தேவனுடைய வசனம் தான் விளக்கு. அதுல இருந்துதான் வெளிச்சம் வரும், வேற வழி கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். வெளிச்சம் வருவது ஒரே இடத்தில் இருந்துதான், அது தேவனுடைய வார்த்தையில் இருந்துதான் வரும். அந்த வெளிச்சம் வருவதுதான் அங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாஸ்தமே 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து அற்புதங்களை செய்கிறவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டுட்டு, விசுவாச கேள்வியினாலா மாம்ச கிரியையினாலான்ற. அப்ப பாருங்க, அங்க விசுவாசத்தினாலான்னு கேட்கல. அந்த விசுவாசம் என்னன்னு பேர் கொடுக்கிறாரு? ஹியரிங் ஃபெய்த் இங்கிலீஷ்ல. அப்ப தமிழ் என்ன சொல்லுவோம்? கேட்கிற விசுவாசம். ஹியரிங் ஃபெய்த். விசுவாசம் வேற எந்த வழியிலும் வராது. விசுவாசம் வர தேவன் நியமித்த ஒரே வழி கேட்பதினால் மாத்திரம்தான் வரும். அதனாலதான் அங்க 10ஆம் அதிகாரம் ரோமர் 14ல சொல்றாரு, அவங்க கேட்கலன்னா எப்படிப்பா விசுவாசிப்பாங்க?
சுவிசேஷத்தை கேட்டாதான விசுவாசிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் 17ல விசுவாசம் கேட்பதினால் வரும், கேட்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேட்டபடினால விசுவாசம் வந்தது. ஒரு முறை கேட்டா விசுவாசம் வந்துருமா? இல்லங்க. அவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, இதே இன்சிடென்ட்ட மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபையர் என்ன சொல்றான்? ஷி கெப்ட் ஆன் சேயிங் அப்படின்னு என்ன? தொடர்ந்து அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அவ கேட்டது, அவரை தொட்ட அனைவரும் சுஸ்தமானார்கள். தொட்ட அனைவரும். அது திரும்ப திரும்ப சொல்றா. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் என்ன சொல்றா? நான் தொடுவேன், நான் சுகமாவேன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அவ காதுகளில எது கேட்டுக்கொண்டே இருக்கிறது? இருதய காதுகள்ல நான் தொட்டால் சுகமாவேன், 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 சுகமாவேன் அதான் கேட்டுக்கொண்டே இருக்கான். இஃப் ஐ டச் ஹிம் ஐ வில் பி மேட் ஹோல். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, அவ இருதயத்துல அந்த வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம் வந்தது அங்க என்ன சொல்றாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று சொல்லுகிறார். ரட்சித்ததுன்னா சேம் வேர்ட், குணமாக்கினது. சமாதானத்தோடு வேதனை நீங்கி சமாதானத்தோடு போன்றார். அப்ப பாருங்க, அந்த விசுவாசத்தை தான் நாம் வெளிச்சம் என்று சொல்லுகிறோம். அந்த வெளிச்சம் எப்பொழுது வருகிறது? தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் வருது. எல்லாருக்கும் வராது. எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் வராது. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. எங்க ஓடுறாங்க? யாரா ஜெபம் பண்ணி சுகமாயிடுமான்னு. இப்ப பாருங்க, ரமேஷும் சிஸ்டர் தமிழ் செல்வி 2 பேர் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 50 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஏன்? ஒருத்தருக்கு கூட தேவனுடைய வழியிலே நடந்து தேவ வழியிலே சுகத்தை பெறணும்னு ஆசை இல்ல. இப்ப வராதவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்காங்க. என்கிட்டயே போன் பண்ணியிருக்காங்க இந்த மாசத்துல. சடனா இப்படி ஆகி போச்சு பிரதர். எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நல்லா இருந்தாங்க கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு. திடீர்னு ஒரு கால் ஒரு கை வழங்காம போயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க. நம்ம மாச கணக்கா கூட்டம் நடத்துறோம். அதுல உள்ள 50 பேர்ல அவரும் ஒருத்தர் தான். ஆனா இத கேட்க அவங்களுக்கு மனசு இல்ல. ஏன்? யாரா ஜெபம் பண்ணுவாங்க? யாரா வசனத்தை கேட்டு இருதயத்துல விசுவாசத்தை வச்சுக்குவாங்க? அப்படிதானே? இப்ப உங்க 2 பேருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். சாம் ரமேஷுக்கும் தமிழ் செல்விக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. எனக்கு தெரியும் நல்லா. அது பெர்மனன்ட் கிடையாது. பெர்மனன்ட் ஹீலிங் வேதவசனம் கேட்டு இருதய விசுவாசத்தினால வருகிறது தான் அந்த ஆசீர்வாதம். வேற வழி. ஏன்னா விசுவாசத்தினால் தான் பிழைப்பான ஆண்டவர் நமக்கு ஒரு நியமனத்தை வச்சிட்டார். இட்ஸ் காட் ஆர்டைன்ட் லா. அப்படிதானே? என்ன விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறார் கலாத்தியர் 3:27. சாரி, ரோமர் 3:27 விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறார். அங்க நீதிமானாக்கப்படுதல் சொல்லுங்க. அப்போ நாம் சுகமாக்கப்படுவது விசுவாசத்தினால் தான். அததான் இங்கேயும் சொல்றார். கலாத்தியர் 3லயும் அததான் நம்ம வாசித்தோம். நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு பாருங்க. 4, 5 நம்ம வாசிக்கல. அதையும் நான் பார்த்துருவோம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 4, 5ல 5 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடக்கிறவர் அத நியாயப்பிரமாணத்தை நீங்க கீழ்ப்படிந்தபடினாலா, அதை கை கொண்டபடினாலா, இல்ல விசுவாச கேள்வியினாலா, எதனாலே செய்கிறார்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு மாதிரிதான் ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்ல. அப்படியே என்ன எப்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறாரோ அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்ப யோசித்து பாருங்க. அவன் விசுவாசத்தினாலதான் 100 வயதுல ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லுகிறார். அப்படியே அப்படியே எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்படியே, எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானோ அப்படியே அப்படியே நீங்க சுகமாகிறீங்கன்னு தான் சொல்றாரு. எப்படி? விசுவாச கேள்வியினால்.
அதான் சொல்றேன். அந்த விசுவாசம் அதான் கேட்கிறதற்கு தீவிரமாக இல்ல இன்னைக்கு. இப்ப பாருங்க, கிட்டத்தட்டமா 1 மாசம் நம்ம நடத்தல. இன்னைக்கு நம்ம நடத்துறோம். ஆனா எத்தன பேர் வந்திருக்கீங்க? இந்த 2 பேருமே ஏன் இவ்வளவு நாளா நடத்தலன்னு என்ன கேள்வி கேட்டவங்க தான். ஏன் 1 மாசம் லீவ் குடுத்தீங்கன்னு. ஏன்னா மத்தவங்களுடைய ரெக்வெஸ்ட்டுக்காக நான் லீவ் குடுத்தேன். இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த கேள்வி வரும். என்ன பிரதர் நிறுத்திட்டீங்களே? கிறிஸ்துமஸ் வந்தா வந்துட்டு போகுது, பொங்கல் வந்தா வந்துட்டு போகுது. அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க? நம்ம வேதத்த ஆராய்ந்து படித்து நம்ம வாழ்க்கையில இருதயத்துல வசனத்த நிரப்பணுமேன்ற ஒரு எண்ணம் வரும். ஆனா அங்க இல்ல. அதனால தான் காண முடியல இன்னைக்கு. ஆனா வியாதின்னு வர்ற வரைக்கும் அத பத்தி கவலைப்படுறது இல்ல. அப்படியே வந்த பிறகு கூட தேவனுடைய நியமனம் என்ன என்பதை வேதத்துல அவங்க பார்க்க தவறுறாங்க. அதனால என்ன ஆயிடுது? சுலபமான வழிய தேடி போறாங்க. நான் சொல்றேன் இதுதாங்க ரொம்ப சுலபமான வழி. யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி எங்களுக்கு நல்லாயிடும்னு நெனைக்கிறாங்க. இந்த சுகமா ஜெபம் பண்ணி எத்தன பேருக்கு சுகம் குடுத்துருக்காங்க? நீங்க மாஸ் குருசைட் போயிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய கூட்டத்துல ஏன் ஈவன் 1980ஸ் 82, 83லலாம் டிஜே தினகரன் உடைய ஜீஸ் கால்ஸ் மீட்டிங்ல நான் வாலண்டியரா இருந்திருக்கேன். அப்ப நைட்டு போம்போது நான் எனக்கு இதே மனக்கவலையோட தான் போனேன். ரொம்ப பாரப்பட்டு தான் போனேன் நானு. அன்னைக்கே எனக்கு அதே பாரம் தான். இவ்வளவு பேர் வந்தாங்களே ஆண்டவரே! எவ்வளவு பரிதாபத்தோட சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அங்க ஒரு 4 பேர் சுகமானத தான சாட்சி கேட்டோம். இது யாருக்குமே சுகம் வரலையே! ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்திருக்காங்க சுகத்த பெறணும்னு. ஆனா ஆயிரக்கணக்கான ஜனங்களும் அவங்களால சுகத்த பெற முடியலையே! ஏன்? காரணம் என்ன? அது அவங்க சித்தத்தினால அவங்க பண்றதில்ல. அந்த ஹீலிங் கிஃப்ட்ஸ் ஆப்பரேட்ஸ் ஒன்லி ஆஸ் பெர் த வில் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ இட்ஸ் ஒன்லி எ சைன். ஆனா உண்மையான சுகம் 100% எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் வைத்த வழி விசுவாசத்தினால மாத்திரம் தான். நோ அதர் வே. தேவ பிள்ளைகள் வியாதி இல்லாமல் சுகத்தோடு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானா தேவன் வைத்த ஒரே வழி அதுதான். நோ அதர் வே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என் வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இது தேவனுடைய நியமனம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆரம்பத்துல முதமா சொல்றாரு, இதுதான் ஃபண்டமெண்டல். அப்படிதானே? அடிப்படை உபதேசம் என்று சொல்லுகிறார். இத நீங்க அறியலனா மற்ற காரியத்தெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளவே முடியாதுன்றார். இத அறிந்தாதான் மற்ற காரியங்களை அறிந்து கொள்ள முடியுன்றார். இந்த ஓமைய அறியலனா மற்றவளை எப்படி அறிவீங்கன்னு கேட்கிறாங்க. அப்புறம் இது உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. ஏன்? பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது? இப்போ நாம் மறுபடியும் பிறந்த பிறகு உலக ராஜ்யத்தில் இருந்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றப்பட்டு விட்டோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அங்க கிடையாது. இங்க சொல்லுது இந்த ரூல்ஸ், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் மரணம் என்ற பிரமாணம் அங்கு ஆளுகை செய்கிறது. அப்படின்னு வியாதி என்ற பிரமாணம் ஆளுகை செய்கிறது. ஆனா நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல அது அந்த பழைய மரணமாக இருளின் ராஜ்யம் அல்ல. இது ஜீவனின் வெளிச்சத்தின் ராஜ்யம். இங்கு வேலை செய்கிற பிரமாணமே என்ன? ஜீவனின் ஆவியின் வெளிச்சத்தின் பிரமாணம். இங்க நம்ம தடவி திரிய மாட்டோம். ஆனா நாம் இருக்கிற இடத்தை கொடுத்த அறிவு கூட நமக்கு இல்ல. திரும்ப திரும்ப இந்த தவறான செய்தியை கேட்பதினால தவறான விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அததான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு மெயினா உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் எவைகளை கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லுகிறார்.
நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் 4ஆம் அதிகாரத்திலும் அதை சொல்வதை பார்க்கலாம். மார்க் 4:25 முதல்ல படிப்போம். அவர் என்ன சொல்றாரு? ஏன் நான் இதை சொல்றேன்? நீங்க இதையும் கேட்பீங்க. உங்க மீதி நாள் நீங்க ஒருவேளை இந்த சீரியல், டிராமா, டான்ஸ், கூத்து இதெல்லாம் கேட்காம இருக்கலாம். கிறிஸ்தவ செய்தி தான் கேட்கறது முக்கியத்துவம் கொடுத்து கேட்கலாம். அதிலையும் பாய்சன் கொண்டாந்துட்டான் பிசாசு. தவறான உபதேசம். அதை கேட்கிறபடினால நீங்க எதை கேட்கிறீங்களோ அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்கும். அங்க சொல்லுவதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடு, கஷ்டம், வியாதி தான். அங்க போன பிறகுதான் அந்த உபதேசத்தை கேட்டா அந்த விசுவாசம் தான் இருக்கும். ஆனா வேதவசனம் அப்படி சொல்லலையே. இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரதும் அன்றி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படித்தானே சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்க. என்னங்க திவ்ய சுபாவம்? தேவ சுபாவத்துல வியாதி இருக்கா? அப்ப நீங்களும் நானும் தேவ சுபாவத்தில் வாழும்படிதான் வேத வசனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றார். மகா மேன்மையான உறுதியான தீர்க்க தரிசன வசனம். மேன்மையும் அருமையுமான உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதற்கு? இந்த திவ்ய சுகத்தில் வாழ்வதற்கு, தேவ சுகத்தில் வாழ்வதற்கு. ஆனா அதை நம்ம எடுத்துக்கல, அதை கேட்கல, தவறானதை கேட்கிறோம். தவறானதை கேட்டால் தவறான விசுவாசம். ஏன்? விசுவாசம் எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதனாலதான் விசுவாசம் வரும். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனம், 23 வாசிக்கிறேன். கேட்கிறதற்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாரு? கேட்கிற காதுகள். அதை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சொல்லுவார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணும் அங்கேயும் சொல்லுகிறாரு. ஆனா 16ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்லிடுறாரு. ஒரு கூட்டம் இருக்குது சபையில, இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. அவர்கள் காதுகளினால் கேளாமலும் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் அதை விசுவாசிக்காமலும் மனம் திரும்பாமலும் ஆரோக்கியமாகாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்? அவங்க காதுல கேட்கிறதே மந்தமாய் கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஏனோ தானோன்னு கேட்பாங்க. என் வாழ்க்கைக்கு முக்கியம் இது அப்படின்னு வசனத்தை கேட்பதில்லை, சத்தியத்தை கேட்பதில்லை, ஏனோ தானோன்னு கேட்கறது. அப்படி போட்டு விட்டுறது. அது ஓடிட்டே இருக்கும். இங்க 10 வேலை செஞ்சு அதுல என்னையா கேட்ட தெரியாது, அது ஓடிச்சு. ஏன்? செவி மந்தம் ஆயிடுச்சு. அது கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா செவி மந்தம். அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னமோ அது கேட்டுட்டா நமக்கு என்னமோ வந்து இல்லங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிட்டு தான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இங்க 4ஆம் அதிகாரம் மார்க்குக்கு வாங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க என்னத்தை கேட்கிறீர்கள்? பரிபூர்ண சுவிசேஷத்தை கேட்கிறீங்களா? செவித்தினர் உள்ளவர்களாகி தங்க இச்சைக்கேற்ப தங்க எதை எதிர்பார்க்கிறாங்களோ அதை பிரசங்கம் பண்ணுகிற போதகத்தை தான் கேட்க விரும்புறாங்க. அததான் அங்க அவர் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது கடைசி காலத்துல ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு. செவித்தினர் உள்ளவர்களாகி they choose what to hear. Yes, I also choose what to hear. எது? தேவனுடைய கலப்படம் இல்லாத வசனத்தை கேட்க தான் நானும் இது பண்ணுவேன், சூஸ் பண்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க என்னத்தை சூஸ் பண்ணாங்களாம்? தங்களுடைய இச்சை, தங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப. அவங்க ஆசையெல்லாம் என்னங்க? யாராவது தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும், நல்லாயிடும். ஆண்டவர் மெத்தட் எனக்கு வேணாம். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஐயா, நான் யார் அதை கேட்கறது? என்னைக்கு விசுவாசம் வருது? என்னைக்கு வெளிச்சம் வருது?
ஈஸியா யாரா ஒருத்தர் நடக்க போறது இல்லைன்னு நான் திரும்பவும் சொல்ல வரேன். 100ல 4 பேருக்கு நடந்தாலும் அந்த 4 பேரும் திருப்பி அதே வியாதியில இருக்கத நான் பார்த்திருக்கேன். வாரம் ஹீலிங்ல போயிட்டு வந்து அடுத்த வாரம் கேட்டா அப்படிதான் இருக்குன்னு சொன்னத நான் பார்த்தேன் ஹீலிங் லைன்ல இருந்தவங்கள. அதனால தான் சொல்ல அவர் என்ன சொல்றாரு, இது முக்கியம்ன்றாரு. இத கத்துக்கொண்டீங்கன்னா நீங்க வியாதி இல்லாம வாழ முடியும். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். அத சொல்லிட்டு சொல்றாரு, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதுதானே உங்களுக்கு குடுக்கப்படும். நீங்க வியாதியோட தான் வாழ முடியும்ன்றத கேட்டுக்கொண்டதா வியாதியோட தான் வாழ்வீங்க. வியாதி, வியாதி, வியாதின்னு வியாதியே பேசி, பேசி கேட்டுக்கொண்டுதான் அப்படிதான் வாழ்வீங்க. நான் சுகமாக்கும் வார்த்தைய உங்களுக்கு வேதத்துல எழுதி கொடுத்திருக்கேன். உங்களுக்கு சௌக்கியமும், ஆரோக்கியமும் வர பண்றதுக்கு தேவ வார்த்தைய கொடுத்திருக்கிறேன். வார்த்தைய அனுப்பி உங்கள குணமாக்குகிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த வார்த்தை என்னவா? ஒரு விதையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க விதையின் உவமையில சொல்றாரு. நீங்க இந்த விதை சுகமாக்கும் வார்த்தைய எப்படி ஒரு குடியானவன் ஒரு மாமரம் வேணும்னா மாமம் கொட்டைய போட்டு அந்த செடியை வளர்த்து பழத்தை பெறுகிறானோ அதே மாதிரி உனக்கு சுகம் வேணும்னா சுகமாக்கும் விதையாகிய தேவ வசனத்தை உன் வாயில பேசி காதுல கேட்டு இருதயத்துல விதைத்து தொடர்ந்து பேசி நீர் பாய்ச்சி வேறு ஊன்றி நிலை நிற்கும் பொழுது வெளிச்சம் வருகிறது, நீ இடரவே மாட்டேன்றார். அது செய்ய மனசுல இடம். இது ஆண்டவர் தெளிவா சொல்ற. இப்படிதான் தேவராஜன் செயல்படுது. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ என்ன கேட்கிறத கவனமா பாருப்பான்றாரு. நீ எதை கேட்கிறியோ அதுதான் உனக்கு கொடுக்கப்படும்ன்றாரு. நல்ல மனிதன் தன் பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்தில் இருந்து அப்போ அவன் எப்படி அந்த நல்ல பொக்கிஷத்தை உள்ள இருதயத்துல கொண்டு வந்தான்? அவன் கேட்கிறதுனாலதான் கொண்டு வந்தான். அவன் எதை கேட்கிறானோ அதுதான் இருதயத்தை நிரப்பும். இருதயத்தை நிரப்பினால்தான் வாய் வழியா பேசுகிறான். அப்ப அவனுடைய செய்கையாக அது மாறுகிறது. அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எந்த அளவினால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எவன் அதிகமாக கேட்கிறானோ அவனுக்கு அப்போ இந்த இப்ப நமக்கு என்ன முக்கியம் பாருங்க. கொரோனா மாதிரி ஒரு அவுட் பிரேக் வச்சுன்னா என்ன பண்ண போறாங்க ஜனங்க? அன்னைக்கு ஓடுவாங்க. அன்னைக்கு ஓடுனாங்க, நான் இல்லைன்னு சொல்லு. நிறைய பேர் வசனத்தை கேட்க ஆரம்பிச்சான். என் சொந்தக்காரங்கள்ல ஒருத்தர் என்கிட்ட ஓப்பனாவே சொன்னார், இத்தனை வருஷம் நான் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. இதெல்லாம் எனக்கு புதுமையா இருக்கு. இப்ப வீட்டுல உட்காந்து நான் பைபிளையே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்ல வசனத்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் கேட்கறானா, இல்ல சில மெசேஜ் எல்லாம் தவறான உபதேசம் அவருக்கு நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன். அப்ப யோசித்து பாருங்க, அது பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் உலகத்துல இதுக்கு வழி இல்ல. ஒரே வழி எங்க தேவனிடத்தில் மாத்திரம் தான் இருக்கு. தேவன் நியமித்த வழி விசுவாச வழி. அந்த விசுவாச வழிக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வேத வசனத்தை தியானிக்கணும். அதை தான் கேட்கணும்னு இங்க சொல்ற. நீங்க கேட்கிறதை கவனியுங்கள்ன்ற. நீங்க எந்த அளவினால் கேட்கிறீர்களோ அந்த அளவினால உங்களுக்கு கொடுக்கப்படும்ன்றார். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, அதிகம் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இதே லூக்கா சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுவாரு, 18 நினைக்கிறாங்க. என்ன சொல்ல பாருங்க. 18ல அவர் என்ன சொல்ல பாருங்க, நீங்கள் கேட்கிற விதத்தை கவனியுங்கள். கேட்கிறதை கவனிக்கல மாத்திரம் இல்ல, கேட்கிற விதம். நான் சொன்னேன்ல, ஏனோ தானோன்னு கேட்கிறது. ஒரு தடவை கேட்கறது, ஒரு தடவை டைம் இருந்தா கேட்கறது, இல்லைன்னா விட்டுறது. ஐயா, அதுதான் என் வாழ்வுடைய லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த வேர்ட் ஆஃப் காட். மை பிளஸிங் அண்ட் கர்சஸ் ஆர் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்படிதானே? த லைட் அண்ட் டார்க்னஸ் இஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். வெளிச்சமும் இருளும் வேத வசனத்தான் இருக்குது. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதனால்தான் இங்க என்ன சொல்றாரு 18ல, நீங்கள் கேட்கிற விதம், கேட்கிற காரியம் மாத்திரமல்ல, கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கன்றார். அதுதான் இங்க சொல்றாரு. உள்ளவன் அவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேட்டு இருதயத்துல வச்சிருக்கவனுக்கு இன்னும் அங்க அதுதான் சொல்றாரு, அதிகமாக கொடுக்கப்படும்ன்றார்.
கேட்காதவனுக்கு உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். ஐயா மறுபிறப்பில் அவர் எடுக்க மாட்டாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இப்படிதானே? அவர் கொடுத்தத திரும்பி எடுக்கிறவர்ல, அவர் கொடுக்கிறவர் தான். எடுக்கிறவர் அந்த பையன், மத்த பையன். அப்போ அவன் வந்து தான் திருடுறான் வேத வசனம் சொல்லுது. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வேத வசனம் இருதயத்துல வேர்கொண்டு வெளிச்சம் வந்து அவன் கனி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உடனே வந்து திருடுறான், இல்ல எடற பண்ணுகிறான், இல்ல அந்த வசனத்தை நசுக்கி போடுகிறான்றாரு. ஆனா ஒழுங்கா அதையே கேட்டு சரியான சத்தியத்தை கேட்டு அதை கவனமாய் கேட்டு அதிகமாய் கேட்டு அதிகமாய் இருதயத்தில் வைக்கிறவன் 30, 60, 100 பலன் கொடுப்பது நிச்சயம். நான் அதை தான் முதலே சொன்னேன். இன்வின்சிபிள்னு ஆரம்பிச்சேன். அப்படிதானே? அதாவது இந்த வேத வசனம் மேற்கொள்ளவே முடியாது. இன்ஃபாலியபிள், தவறவே முடியாது. இஸ் இன்னரண்ட், சொன்னா சொன்னபடி அப்படியே தான் நடக்கும். இம்மியூட்டபிள், இட் கேன் நெவர் சேஞ்ச், மாறவே மாறாது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த இன்வின்சிபிள் தான். ஏன்? அது தவறவே முடியும். ஆண்டவர் கூட அப்படிதான் சொல்றாரு. யோவான் 10, 34, 35 வாசிக்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. வேத வசனம் அது தவறாது என்று சொல்லுகிறார். தவறாதுன்னா என்ன? இட் கேன் நெவர் ஃபெயில். அத மேற்கொள்ள ஒரு வல்லமை உலகத்துல கிடையாது. அப்ப அந்த வசனம் இருதயத்தில் பெற்றிருக்க தேவர்கள் என்று சொல்லுகிறாருன்னா என்ன காரணம்? என்ன? தே ஆர் இன்வின்சிபிள். அவர்களை யாருமே எந்த வியாதியும் மேற்கொள்ள முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் ஒரு வல்லமையும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை மேற்கொள்வதில்லை. ஏன்னா அந்த வல்லமையாகிய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்திருக்கிறோம். வாலிபர்களே, அததான் அங்க சொல்றாரு. வாலிபர்களை குறித்து சொல்லும் பொழுது 1 யோவான் 2:14 என்ன சொல்றாரு? நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்தீர்கள். அப்படிதானே? ஏன்? வேத வசனம் உங்கள் இருதயத்திலே நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிற இன்வின்சிபிள், தோற்கடிக்க முடியாத, வெல்ல முடியாத, மேற்கொள்ள முடியாத அந்த வார்த்தை உனக்குள் இருக்கிறபடினால் அந்த வார்த்தை சாயலாக நீ இருக்கிறாய். வார்த்தை தேவனுடைய சாயல். அந்த தேவனுடைய சாயலாக நான் இருப்பதற்கு காரணம் அது என் இருதயத்திலே தங்கி தரிக்கிறது. It abides in my heart. The evil one cannot touch. அந்த இடத்துல இன்வின்சிபிளா இருக்கும். அப்படின்னு என்ன? வியாதியே பட முடியாது, தோல்வியே அடைய முடியாது. அப்படிதானே? எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி. Why? The invincible God is inside me. The invincible word of God is inside me. அததாங்க நம்ம சொல்வதை பார்க்கிறோம். ஆனா இது எப்போ உள்ள வரும்? இந்த காதுல கேட்டு இந்த கேட் வழியா தான் இங்க உள்ள போக முடியும். ஆனா அதை கேட்கறதுக்கு நம்ம கவனம் செலுத்தலைன்னா நாள் ஒன்று வரும். நான் இல்லைன்னு சொல்ல வரல. தீங்கு நாளிலே அவனை எதிர்த்து நிற்க ஆண்டவரை சொல்றார் ஆவியானவர் மூலமாக எபேசு நிறுவத்துல. அப்பம் போய் உங்க விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்பொழுது நம்ம அதை வளர்த்து கொள்ளணும். நாம் நன்றாய் இருக்கும் பொழுதே அந்த விசுவாசத்தை வளர்த்து கொண்டாதான். எப்படி வளர்த்துக் கொள்வது? இதுதான் சொல்றாரு, கேள்வியினால் வருகிற விசுவாசம். கேட்காம விசுவாசம் வரவே வராது. ஒரே வழிதான் விசுவாச வழி. அந்த விசுவாசத்துக்கு ஒரே வழி வேத வசனத்தை, சுவிசேஷத்தை கேட்பதுதான். கிருபையின் சுவிசேஷம், கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார், அவருடைய வார்த்தையை கேட்பதினால் மாத்திரம்தான் விசுவாசம் வரும். நோ அதர் மெத்தட். ஆகவே நாம் என்ன பண்ணணும்? பிசாசுக்கே நல்லா தெரியுது. அதை கேட்டு அவன் குணமாகாதபடி உடனே வந்து திருடுகிறான்.
மத்தேயுலயும் சொல்றாரு, அங்க லூக்காவிலும் சொல்றாரு பார்க்கணும். அப்ப பாருங்க, அவனுக்கே நல்லா தெரியுது, இட்ஸ் இன்வின்சிபிள் வேர்ட். அவன் வியாதிப்பட முடியாத அளவுக்கு அந்த வல்லமை வார்த்தையில இருக்கிறது. அதனாலதான் அது உடனே அது இருந்துச்சுன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏங்க அந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது? why not we live that invincible life? மேற்கொள்ள முடியாத, தோற்கடிக்க முடியாத, வியாதிப்பட முடியாத வாழ்க்கைய அந்த வசனம் இருதயத்தில் இருந்தா, வியாதிப்பட முடியாத வார்த்தை அப்படிதானே இருதயத்தில் வைத்தால் அந்த வாழ்க்கை வாழ முடியும். அதுதான் அங்க 1 யோவான் 2:14 அவர் சொல்றாரு. வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், வியாதியே இல்ல. அததான் அங்கேயும் சொல்றாரு. இருதயத்துல தங்கி தரித்து கண்டுபிடிப்பவர்களுக்கு வியாதியே இல்லைன்னு தான் சொல்றாரு. பிசாசுக்கு தெரியுதுங்க. அவன் வசனத்தை உடனே திருட வரான். உடனே முடியலன்னா எடர பண்ண பாக்குறான். எடரன வெளிச்சம் இல்லாம உங்களை வாழ வைக்கிறான், மேற்கொள்ளாதபடினால தியானிக்க விடாம உங்களை தடுத்து, இல்ல உலக கவலை கடுத்து அந்த வசனத்தை நசுக்கி போட வைக்க பாக்குறான். ஏன்? நல்ல இருதயத்துல நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடன் 30, 60, 100 பலன் கொடுத்ததுன்னு சொல்றாரு லூக்கா 8. அந்த வாழ்க்கை வாழாதபடி தடை செய்கிறான். ஆனா தேவன் அந்த திட்டத்தை தான் நமக்கு இதை கற்றுக் கொடுத்து இருக்காரு. விதை மாதிரி கொடுத்துட்டான்டா உனக்கு தெய்வீக சுகத்தை, வியாதி இல்லாத வாழ்க்கைய. இந்த விதையை போட்டு அந்த கனியை நீ பெற்று வாழுடான்றார். வெரி சிம்பிள். உனது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும்ன்றாரு. எங்க? ரோமர் 10:6 வரைக்கும் வாசித்து பாருங்க. எப்படி ரட்சிப்புக்கோ அப்படித்தான் இதற்கும். அது என்ன வழியோ அதே வழிதான் இதற்கும். அதுக்கு என்ன பரிகாரமோ அதே பரிகாரம் தான் இதற்கு. வித்தியாசமே இல்லை. நம்மை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. மரணத்திலா ஜீவனிலா, இருளிலா வெளிச்சத்திலா, எதில் வாழப் போகிறோம் நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில கூட ஆண்டவரே, மிக சொற்ப ஜனங்களாக நாங்கள் கூடி வேத வசனத்தை தியானிக்க, விசேஷமாக ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை நாங்கள் வாழணும். அது நீங்கள் எங்களுக்கு நியமித்த வழி. நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம். அதற்குத்தான் நீ கல்வாரிக்கு சென்று எங்க வியாதியை நீங்க எடுத்துக்கொண்டு சுமந்து உம்முடைய சுகத்தை எங்களுக்கு தந்தீங்க. நீங்க பட்ட காயங்களால எங்களை குணமாக்கினீங்க. ஆகவே அதை நாங்க விசுவாசிக்கிறோம். அதையே தொடர்ந்து நாங்க கேட்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட வியாதியோடு வாழ மாட்டார்கள் என்று இயேசுவின் நாமத்துல நான் ப்ரொக்ளைம் பண்ணுகிறேன், நான் டிக்ரீ பண்ணுகிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் எந்த பகுதியில ஒரு குறைவு இருந்தாலும் இப்பொழுது அகன்று போக நான் கட்டளை கொடுக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அவர்கள் ஆவியிலே அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நாளில் பெற்ற வல்லமை இப்பொழுது அவர்கள் சரீரத்திலே பாய்ந்து ஜீவனை கொடுத்து உயிர்ப்பிப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். அவர்கள் நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை. அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி அவர்களுக்கு வருவதில்லை என்று நான் சொல்லுகிறேன். வியாதியை தேவன் அவர்களை விட்டு விலக்க அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறேன். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்க கவனமாய் இருக்கிறபடினால் தேவன் அவர்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி இப்பொழுது எல்லாவற்றிலும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எல்லா பகுதியிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.